இருகோடிலையாமை இன்னாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை பொருள் இல்லாத பொருள்களை நிலையானவை என்று நம்பியே மாறுவது ஒருவனுடைய அறிவற்ற தன்மையை காட்டும் இழிவான செயலாகும். கூத்தாட்டவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கு மதுவிலீனை தற்று பொருள் ஒருவன் சேர்க்கும் செல்வம் கூத்து நடக்கும் இடத்திற்கு மக்கள் கூட்டம் வருவது போல வரும். அது நீங்கும் போது கூத்து முடிந்தவுடன் கூட்டம் கலைந்து போவது போல தெரியாமல் போய்விடும். காயல் பெற்ற செல்வம் அது பெற்றால் அங்கே செயல் பொருள் செல்வம் நிலைக்காத இயல்புடையது. எனவே செல்வம் இருக்கும் போதே நிலைத்திருக்க கூடிய அறச்செயல்களை உடனே செய்துவிட வேண்டும். செய்வு நாளில் ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். ஒரு நாள் என்பது காலத்தை காட்டும் கருவி போல தோன்றினாலும் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு அது உயிரை துண்டு துண்டாக அறுக்கும் ஒரு வாழாகும். நச்செற்றுவிக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். ஒரு நாக்கு தழுதழுத்து விக்கல் எடுத்து உயிர் பிரியும் காலம் வருவதற்கு முன்பே ஒருவன் வல்ல அறச்செயல்களை விரைந்து செய்தல் வேண்டும். நெருநலுடன் ஒருவன் இன்றிலையனும் பெருமை உடைத்தி உலகு. பொருள் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்று சொல்லப்படும் நிலையற்ற தன்மையே இவ்வுலகின் மிக பெரிய அடையாளமாக இருக்கிறது. வெட ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருகுப கோடியும் அல்ல பல. ஒரு நிமிடம் கூட தன்னுயிர் நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாத நிலையில் இருப்பவர்கள் ஒரு கோடிக்கும் மேலான எண்ணற்ற திக்கங்களை போடுவது வியப்பாத. பக்கு குடம்பை தனி தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிட நண்பு. ஒரு உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டை ஓடு அல்லது கூடு நீயே கிடக்க. அதனுள்ளே இருந்த பறவை வெளியே பறந்து போவதை போன்றது. நீ அருங்கு வந்துவது போலும் சாக்காடு உருங்கி இழிப்பது போலும் பிறப்பு. பிறப்பு என்பது ஒருவனுக்கு வரும் உறக்கம் போன்றது. பிறப்பு என்பது அந்த உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதை போன்றது. கில்லமைந்தின்ற கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. பொருள் இந்த உடலையே ஒரு தற்காலை தந்துலிடமாக கொண்டு வாடும் உயிருக்கு நிலையாக தங்குவதற்கு வேறு ஒரு நல்ல வீடு அமையவில்லையோ. நிலையாமை விண்ணில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை பொருள் நிலையில்லாத பொருள்களை நிலையானவை என்று நம்பியே மாறுவது ஒருவனுடைய அறிவற்ற தன்மையை காட்டும் இழிவான செயலாகும். கூத்தாட்டவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம்
போர்க்கு மதுவிலின் தற்று பொருள் ஒருவன் சேர்க்கும் செல்வம் கூத்து நடக்கும் இடத்திற்கு மக்கள் கூட்டம் வருவது போல வரும். அது நீங்கும் போது கூத்து முடிந்தவுடன் கூட்டம் கலைந்து போவது போல தெரியாமல் போய்விடும். பின்னற்காயலத்தை கச்சில்வம் அது பெற்றால் அற்கு வாங்கே செயல். பொருள் செல்வம் நிலைக்காத இயல்புடையது. எனவே செல்வம் இருக்கும் போதே நிலைத்து நிற்கக்கூடிய அறச்செயல்களை உடனே செய்துவிட வேண்டும். சேர்ந்தால் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரின். பொருள் நாள் என்பது காலத்தை காட்டும் கருவி போல தோன்றினாலும் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு அது உயிரை துண்டு துண்டாக இருக்கும் ஒரு வாளாகும். நாச்சற்றுவிக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். பொருள் நாக்கு தழுது வித்து வித்து எழுத்து உயிர் பிரியும் காலம் வருவதற்கு முன்பே ஒருவன் நல்ல அறச்செயல்களை விரைந்து செய்தல் வேண்டும். குட்நெருணல் உணனொருவன் இன்றிலை என்னும் பெருமை உடைத்தி உலகு. பொருள் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்று சொல்லப்படும் நிலையற்ற தன்மையே எப்புலகின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. செத ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல. பொருள் ஒரு நிமிடம் கூட தன் உயிர் நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாத நிலையில் இருப்பவர்கள் ஒரு கோடிக்கும் மேயாமை எண்ணப்பட் உங்களை போடுவது வியப்பானே. 10 குடம்பன் கனித்தொழிய புல்பரன் தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. பொருள் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ளுறவு முட்டையோடு அல்லது கூடு துணியே கிடக்க அதனுள்ளே இருந்த பறவை இலையை பறந்து போவதை போன்றது. நீ உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பொருள் பிறப்பு என்பது ஒருவனுக்கு வரும் உறக்கம் போன்றது. பிறப்பு என்பது அந்த உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது. இல்லாமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. பொருள் இந்த உடலையே ஒரு தற்காலிது தங்குளியமாக கொண்டு வாழும் உயிருக்கு நிலையாக தங்கவர்களுக்கு வேறு ஒரு நல்ல வீடு அமையவில்லையோ.